ஓம் நம சிவாய குருவாழ்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை அவங்களா மனம் திருந்தி தேடி வர வைக்கிறதுக்கு செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சல்லிய பூஜை பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறதுனா, சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் என்னை விட்டுட்டு போயிட்டார், இல்லை மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க, இல்லை வேறு ஏதாவது கள்ளக்காதல் இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்காங்க, இல்லை வேறு ஏதாவது வந்துட்டு தேவையில்லாத நபர்களோட சேர்க்கையால் எப்போ பார்த்தாலும் எங்களுக்குள்ளே சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, இல்லை வேறு யாரும் சொல்லிக் கொடுத்து எங்களுக்குள்ளே சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. நாங்களும் நிறையா பக்கம் போய் பார்க்குற சாமி, நிறையா மாதிரிகள் என்னென்னமோ செஞ்சு தர்றாங்க. ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனுமே இல்லை சாமி, ஏதாவது முறைகள் இருந்தால் சொல்லித்தாங்க சொல்லி கேட்குறதுனால இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன். சரிங்களா? சரி, இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, செய்யறதுக்கு நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் பண்ணலாம். இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அமாவாசை அன்றைக்கி நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அப்போ அந்த அன்றைக்கி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு சுத்தமான தேங்காய் ஒன்று வாங்கிக்கணும். சரிங்களா? அந்த தேங்காய் ஒன்று வாங்கி அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய நார்கள் எல்லாத்தையும் நல்லா உரித்து நல்லா சுத்தி பண்ணிக்கணும். நல்லா சுத்தி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து என்ன பண்ணுங்க, அதற்குள்ளே வந்து ஒரு சின்னதாக துளை மாறிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த தேங்காய் நீர் எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே வந்து அழிஞ்சி விதை தைலம். இதை எப்படி செய்யணும்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அழிஞ்சி விதை தைலத்தை வந்து உள்ளுக்குள்ளே ஊற்றி மேலே வந்து ஏதாவது அந்த ஆப்பு மாதிரி வச்சு நல்லா மூடிடணும். மூடிட்டு அந்த தேங்காய்க்கு மேலே ஐங்கோளக்கரு, சரிங்களா, அதை வந்து எப்படி செய்யணும்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதை வந்து சிறிதளவு வந்து தடவி விட்டுட்டு இதில் வந்து அந்த தேங்காயில் சம்மந்தப்பட்ட நபரோட பேரை வந்து மார்க்கரில் வந்துட்டு எழுதிக்கிட்டு ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும். தலவாழை இதை விரித்து அதற்கு மேலே சாம்பல் கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன். அந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிட்டு அந்த எந்திரத்தோட மையப்பகுதியில் அந்த தேங்காயை வச்சுட்டு இதற்குண்டான தூப தீபங்கள் படையிலெல்லாம் கொடுத்துட்டு இதற்குண்டான மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறேன். இந்த மந்திரத்தை வந்து உச்சாரணை கொடுக்கணும். இப்போ வந்து மந்திரம், சரிங்க, இப்போ வந்து கிரகண நேரத்தில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் மந்திர உச்சாரணை கொடுக்கலாம். இல்லை அமாவாசை நாள் அன்றைக்கி நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? பௌர்ணமி வரைக்கும் இந்த பூஜைகள் செய்து முறையாக வந்துட்டு ஒரு வெண்பூசணிக்காயை சுற்றி உடச்சி போட்டுட்டு இந்த தேங்காய் எடுத்துகிட்டு போய் என்ன கேட்டிங்கன்னா, சம்மந்தப்பட்ட நபர், அதாவது வந்து பிரிஞ்சு போனவங்க, உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ, அவங்களுடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ருத்ரபூமியில் தணலில் வந்து போட்டுட்டு நீங்கள் வந்துட்டீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவர் பிரிந்து சென்ற நபர் வந்து எவ்வளோ நாட்கள் எவ்வளோ வருடங்களாக இருந்தாலுமே அவங்களாம் மனம் தெரிந்து உங்களை தேடி வந்து சேர்ந்துருவாங்கன்னு சொல்லி சித்திர நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமார்கள்ட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனடைஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.